வந்து ஆப்பிள் ஷோரூமை அடிச்சு நேற்று உடைக்கும் போது தாங்க பயங்கரமான ஷாக்கிங் வீடியோ நான் பார்த்தேங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து பப்ளிக் பிளேசஸுங்க, ஒர்க் பிளேசஸுங்க, வாரண்ட்டே இல்லாமல் நிறைய பேர் வந்து அரெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த கலவரம் சாதமாக ப்ரொட்டஸ்ட் மட்டும் இல்லாமல் வந்து அங்கே இருக்கிற கடைங்கள்லாம் அடித்து உடச்சி அங்கே திங்ஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கலவரத்துக்கு முன்னாடி வந்து எதுக்காக இந்த கலவரம் கேட்டிங்கன்னா வந்து அன்டாக்குமெண்ட் நம்மளோட டிசிஎஸ்ஸுங்க, இன்ஃபோசிஸுங்க, விப்ரோ, ஹெச்சிஎல் இந்த கம்பெனிஸோடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே லாஸ் ஏஞ்சல்ஸ் அண்ட் கலிஃபோர்னியா நம்பி தான் இருக்குங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ்னாவே வந்து டிஸ்னி தான் நமக்கு ஞாபகம் வருங்க. இப்போ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நடந்திருக்கிற அந்த கலவரம் தான் வந்து ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்குங்க. இதோட சீரியஸ்னஸ் எனக்கு எப்போ புரிய வந்துச்சுன்னா வந்து ஆப்பிள் ஷோரூமை அடித்து நேற்று உடைக்கும் போது தாங்க பயங்கரமான ஷாக்கிங் வீடியோ நான் பார்த்தேங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாங்க. இந்த கலவரம் எதனால் வந்திருக்கு, இந்தியாவுக்கு என்ன மாதிரி இம்பாக்ட் இருக்கும், ஐடி இண்டஸ்ட்ரிக்கு என்ன மாதிரி இம்பாக்ட் இருக்கும் நாம பார்க்க போகிறோங்க. எவ்வளோ பேருக்கு வேலை போக போகுது பார்த்துலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. ஹெச்சிஎல் டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனோங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனி எல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது உன்னை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாசம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையா வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு எங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையா போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஜூன் 6ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ரெய்டு வந்து இமிக்ரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து நடத்துனாங்க லாஸ் ஏஞ்சல்ஸில். அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து பப்ளிக் பிளேசஸுங்க, ஒர்க் பிளேசஸுங்க, வாரண்ட்டே இல்லாமல் நிறைய பேர் வந்து அரெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுதான் வந்து இந்த கலவரத்துக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுதுங்க. ஜூன் 7ஆம் தேதி 8ஆம் தேதி அந்த அரெஸ்ட் பண்ண மக்களுடைய சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு அந்த கம்யூனிட்டி எல்லாருமே வந்து பாய்காட் பண்ண ஆரம்பித்தாங்க, பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஸ்டாப் தி ரைட்ஸ் அப்படின்ட்டு வந்து அந்த ரைடை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜூன் 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து மொத்தமாக இது வந்து பெரிய கலவரமாக வெடிக்க ஆரம்பிச்சுங்க. இந்த கலவரம் சாதமாக ப்ரொட்டஸ்ட் மட்டும் இல்லாமல் வந்து அங்கே இருக்கிற கடைங்கள்லாம் அடித்து உடச்சி அங்கே திங்ஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. நான் சொல்கிறேன் இந்த ஆப்பிள் ஷோரூமையும் வந்து அடித்து நிறைய திங்ஸை எடுக்க ஆரம்பிக்கும் போது அப்போ தான் வந்து லைக் மிலிட்ரிலாம் கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துச்சுங்க. ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஆல்மோஸ்ட் ஒரு 2000 நேஷனல் கார்ட் ட்ரூப்ஸுங்க, 700 மெரைன்ஸை வந்து டிப்ளாய் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்க வந்து கண்ணீர் குண்டுங்க, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து லைக் தண்ணி பீச்சு அடிக்கிறது நிறைய விஷயங்கள் மூலமாக இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து தடுக்க பார்த்தாங்க. இந்த கலவரக்காரர்களை வந்து லைக் டிடெயின் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ கலிஃபோர்னியா கவர்னருங்க லாஸ் ஏஞ்சல்ஸோட மேயர் பார்த்தீங்கன்னா வந்து இது சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்ட்டு வந்து கண்டம் பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் மேலே கேஸும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஜூன் 11ஆம் தேதி இந்த ப்ரொட்டஸ்ட்டை தடுக்கவே முடியாமல் ஊரடங்கு உத்தரவை வந்து அறிவிச்சு ஃபுல்லாக வந்து யாருமே வரக்கூடாதுன்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கலவரத்துக்கு முன்னாடி வந்து எதுக்காக இந்த கலவரம் கேட்டிங்கன்னா வந்து அன்டாக்குமெண்ட் ட்ரம்ப் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தார். அன்டாக்குமெண்ட் ரெசிடென்ட், அதாவது தகுதி இல்லாத குடிமகன்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடாது, அவங்க எல்லாருமே வந்து நாடு கடத்த போகிறோம், அவங்க நாட்டுக்கு அனுப்ப போகிறன்றது தான் பிரச்சனைங்க. இதுக்காக தான் வந்து ஒரு ரெய்ட் நடக்க ஆரம்பிச்சுங்க லாஸ் ஏஞ்சல்ஸில். இந்த ரெய்டால் தான் வந்து இந்த கலவரமே உருவாயிருக்குங்க. அந்த அன்டாக்குமெண்ட் ரெசிடென்ட் சொல்கிற 9,50,000 பேருமே வந்து இப்போது பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இது கலவரமாக வெடிச்சு நாடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுதான் வந்து கலவரத்தோடைய ரீசனுங்க. சரி, நீங்கள் இப்போ என்கிட்ட கேட்கலாம், அண்ணா இந்த கலவரத்துக்கும் இந்தியாவுக்கும் என்னென்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் பக்கத்தில் இருக்க கலிஃபோர்னியாவை நம்பி தான் வந்து நம்மளோட டிசிஎஸ்ஸுங்க, இன்ஃபோசிஸுங்க, விப்ரோ,
HCL இந்த கம்பெனிஸோடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே லாஸ் ஏஞ்சல்ஸ் அண்ட் கலிஃபோர்னியா நம்பி தான் இருக்குங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. என்ன மாதிரி இம்பாக்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆன்சைட் எம்ப்ளாயி சேஃப்டி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போனவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிப்பாங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ் நம்ம இருக்குமே நமக்கு தானே ஆகிடுமா அப்படின்ட்டு பயப்பட ஆரம்பிப்பாங்க. இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த அடிக்கடி இங்கே கலவரம் இல்லைனா வந்து லைக் புயல் பூகம்பம் எதனா ஒன்று வந்துட்டே இருக்குப்பா அப்படின்ட்டு அமெரிக்காவுக்கு போகிற இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிச்சிச்சிங்களா. அண்ட் மூணாவது இப்போ கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்கிற இப்போ லைவாக போயிட்டுருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே டிலே ஆக போகுதுங்க. அந்த ப்ராஜெக்டான அந்த டிலேவால் வந்து பேமெண்ட்டுமே அஃபெக்ட் ஆகும்னு சொல்லப்படுதுங்க. அப்போது இந்தியாவில் சேலரி கொடுக்கறதுக்கு இந்த கம்பெனி ஸ்ட்ரக்அப் ஆக சான்ஸ் இருக்கான். ஸோ ஏதாவது புது ப்ராஜெக்ட்ஸ் வரதா இருந்தாலுமே அதுவுமே வந்து கொஞ்சம் டிலே ஆகும் இந்த கலவரத்தினால அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்படின்னா நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம், அண்ணா அப்படின்னா ஐடி ஃபீல்ட் டவுன் ஆகிடுச்சா ஏதாவது பிரச்சனை ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து வருஷம் வர மழை மாதிரி வருஷம் வர காற்றடிக்கிற மாதிரி எல்லாமே எப்போவுமே நடக்கிறது தாங்க. ஓகேவா? இதை வந்து சில பேர் ஹைலைட் பண்ணி ஜூம் பண்ணி காமிப்பாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. ஏயால் வேலை போயிடுச்சு, கலவரத்தினால வேலை போயிடுச்சுங்க, இதெல்லாமே வயசாகிடுச்சு அதனால் வேலை போயிடுச்சுன்னா உண்மை கிடையாதுங்க. எப்போவுமே வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணிங்கன்னா வேலை இருந்துகிட்டே இருக்குங்க. அதனால் வந்து கண்டிப்பாக உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கங்க. நம்பிக்கையோட போராடுங்க. கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போங்க. உங்களுக்கு என்ன உதவினாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சவங்க பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. வாழ்க தமிழ். என்கிட்ட படித்து நேர்மையாக வேலைக்கு போனால் 1000 மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.